தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகுந்த சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார கர்த்தருக்குள் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு நல் ஆலோசனை கூறுகின்றார். என்னவென்றால், நாம் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். ஒரு காரியம் கூறுவார்கள், ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று கூறுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, பாடுதல் இறைவனுக்கு மிகவும் பிரியம். அனைத்து மதங்களிலுமே இறைவனை பாடிக்கொண்டுதான் இருப்பார்கள். இது கர்த்தர் விரும்புகின்ற காரியம். நாம் பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும் பொழுது, போருக்கு செல்லும் பொழுது கூட அந்த இறை பக்தி உள்ள மன்னர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முதலில் படை வீரர்கள் செல்வதற்கு முன்னால் பாடகர்களை நிறுத்தி வரிசையாக நின்று அவர்கள் பூரிக்கைகளையும் மத்தளங்கள் கைத்தாளங்கள் என்று இசைக்கருவிகளை வாசித்து கைத்தாளங்களையும் தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு முன்னே செல்வார்கள். பின்புதான் வீரர்கள் தனது போர்க்கருவிகளை கொண்டு படையெடுத்து செல்வார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இதே போன்றுதான் கர்த்தர் நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். நாம் கர்த்தர் இதுவரை செய்த அந்த நன்மைகளை நினைத்து கைத்தட்டி துதித்து பாட வேண்டுமாம். இனியும் செய்ய போகின்ற நன்மைகளை நினைத்தும் கைத்தட்டி துதித்து பாடுங்கள். எரிகோ மதில் அவர் துதித்து பாடும் பொழுது இடிந்து விழுந்தது போன்று உங்களுக்கு எதிராய் காணப்படுகின்ற அந்த மதில்கள் அனைத்தையும் நான் உங்களது பாடல் சத்தத்தை கேட்டு துதியின் சத்தத்தை கேட்டு இடித்து போட்டு உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரப்போகின்றேன். உங்கள் எதிரிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்கள் தடைபட்டு வந்த காரியங்கள் உடனே இரட்டிப்பாக நடைபெற்று நீங்கள் மகிழ்ந்து அதிகமாக துதிப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து நன்கு கைதட்டி, நம்மிடம் இசைக்கருவிகள் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இரு கைகள் கர்த்தர் தந்துள்ளார் அல்லவா, அதை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். எரிகோ மதில்கள் இடிந்து விழ போகின்றன, எதிரிகள் அழிக்கப்பட போகின்றார்கள், தடைகள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாக நம்மையும் நம் சந்ததியும் இன்றே வந்து அடையும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் கைதட்டி நாங்கள் பாட வேண்டும். உற்சாகமாக பாடும் பொழுது எரிகோக்கள் போன்ற தடைகள் நீங்கப்படும், எதிரிகள் அழிக்கப்படுவார்கள், ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் என்று கூறின இந்த வார்த்தைக்காக நன்றி. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இன்றிலிருந்து நாங்கள் கைத்தட்டி உற்சாகமாக பாடுவோம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.